அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை வந்திருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை சந்திக்கும் வாய்ப்பில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டணி என்ற விவகாரத்தை தாண்டி கட்சி பணிகளை முடக்கிவிடவே அமித்ஷா வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். இன்று அமித்ஷா மதுரை வந்திருக்கிறார். பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார், நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். கடந்த முறையே அமித்ஷா வந்திருந்த போது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் சந்திக்கவில்லை. இந்த முறையாவது சந்திப்பார், அது குறித்து கூட்டணி குறித்து ஏதும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்த முறையும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்திருக்கின்றார். அவரை இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் சந்திப்பார்களா என கேள்வி இருந்தது. இந்த நிலையில் தற்போது வரையில் அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று நாம் விசாரித்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காரணம், மதியம் 1 மணிக்கு ஓபிஎஸ் அவர்கள் சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார். டிடிவி தினகரன் அவர்கள் தன்னுடைய கட்சியினருடைய அந்த திருமண நிகழ்ச்சி திருச்சியில நடைபெறுகிறது, அங்கு பங்கு பெறுகிறார். இது தொடர்பாக கடந்த 2 தினங்களாகவே அவர் செய்தியாளர்களை சந்தித்து அந்த விவரத்தை வெளியிட்டு வருகிறார். இது என்ன கேள்வி என்றால், ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இருவருமே பிஜேபி கூட்டணியில் தான் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் ஏன் அமித்ஷா வரும்போது வரவேற்பதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் நேற்று அதிமுகவின் நிர்வாகிகள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர் சென்று வரவேற்பு கொடுத்திருக்கின்றார். கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வரவேற்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. ஆனால் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகிய இருவருக்கும் சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படாதது ஏன் என்பது ஒரு சாதாரணமாக இல்லாமல் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வியாக அரசியல் களத்தில் மாறுகிறது. ஏனென்றால் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இருவரும் கூட்டணிக்குள் வருவதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லை என்று தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் காரணமாகத்தான் டிடிவி ஓபிஎஸ் இருவரும் மீண்டும் மீண்டும் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று சொன்னாலும் இதுவரையில் அதிமுகவின் தலைமையோ அல்லது எந்த நிர்வாகியும் இதுவரை ஓபிஎஸ் டிடிவி எங்கள் கூட்டணியில் தொடர்வார்கள் அல்லது வேறு ரூபத்தில் வருவார்கள் என்று எந்த ஒரு பதிலையுமே சொல்லாமல் இருக்கிறார்கள். நாம் விசாரித்த வரையில் தற்போது வரை அதிமுக தலைமை டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இருவரும் கூட்டணிக்குள் வருவதை விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய இருவர் மட்டும் நாங்கள் தொடர்ந்து கூட்டணியில் தான் இருக்கிறோம். நேற்றைய தினம் கூட டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அதிமுகவிற்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய சண்டை பங்காளி சண்டை தான், எங்களுக்கு ஒரே டார்கெட் திமுக தான், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம், எனவே நாங்கள் இணைந்து செயல்படுவோம், எங்களுக்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று இவர்கள் தரப்பில் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்களே தவிர அதிமுக தரப்பிலிருந்து இதுவரை ஒரு முறை கூட சொல்லவில்லை. இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டுமானால், கடந்த முறை செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டார், நான் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கேட்டேன், ஆனால் கடந்த முறை வந்தபோது வாய்ப்பு வழங்கவில்லை, அது எனக்கு மன வருத்தம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லியிருந்தார். இதற்கு பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசும்போது குறிப்பிட்டார், அதனால என்ன, அண்ணனை அடுத்த முறை வரும்போது சந்திக்க வச்சுட்டா போச்சு என்பது போல அவர் பதிலளித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா கடந்த முறை சென்னை வந்தபோது அவர் வேறொரு விஷயமாக வந்திருந்தார், அதனால்தான் எங்களால் சந்திக்க வைக்க முடியவில்லை என்று ஒரு மழுப்பலான ஒரு பதிலையும் சொல்லி இருந்தார். எனவே இந்த முறை மதுரை வரும் அமித்ஷாவை சந்திப்பதற்கு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய இருவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும், சந்திப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்றுதான் அனைவருமே எதிர்பார்த்து காத்திருந்தனர். இருவர் தரப்பிலும் கூட சந்திப்பதற்கான நேரம் கேட்கப்பட்டதாகத்தான் நமக்கு தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அவர்களுக்கு மீண்டும் நேரம் கொடுக்கப்படாமல் ஒதுக்கப்படுவதற்கு காரணம் அதிமுக தலைமை, குறிப்பாக இபிஎஸ் அவர்களுடைய எதிர்ப்பு தான் காரணம் என்று சொல்கிறார்கள். காரணம், இது தேசிய ஜனநாயக கூட்டணி என ஓபிஎஸ் டிடிவி பிஜேபியினர் சொல்லி வந்தாலும் கூட அமித்ஷா அவர்களே சொல்லி இருக்கின்றார், இது அதிமுக தலைமையிலான கூட்டணி, எங்கள் கூட்டணியினுடைய சிஎம் கேண்டிடேட் இபிஎஸ் அவர்கள் தான் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார். எனவே டிசைடிங் ஃபேக்டராக, இதனை முக்கிய முடிவெடுக்கக்கூடிய நபராக இபிஎஸ் தான் இருக்கிறார். எனவே இபிஎஸ்ஐ பொறுத்தவரையிலே இவர்கள் உள்ளே வருவதை விரும்பவில்லை. அவருடைய கோபத்துக்கு கோபப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் இவர்கள் இருவரும் அனுமதிக்கப்படவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா செல்வதற்கு முன்பாக ஏதேனும் வாய்ப்புகள் வழங்கப்படுமா
அல்லது அவருக்கு வேறு ஏதேனும் சமரசம் செய்யப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.